எல்லா பிஸ்னஸ்மே யூஸ் பண்ணுறாங்க சார். பால், பேப்பர் போடுறவங்க, கேஸு, அப்புறம் ஆமாம் டீ கம்பெனிஸ்க்கு டீ எடுத்துகிட்டு போகிறவங்க, ஹெவி இண்டஸ்ட்ரியல் லோடு அடிக்கிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ்க்கு எவ்வளோ செலவாகும் சார்? மிஞ்சி போனால் 200 வரும். வெறும் 200 ஒரு சர்வீஸ் 200 இருந்தா வஜ்ரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவி லோடு 350 கிலோ வரைக்கும் அடிக்கலாம். டபுள் டிஸ்க் வந்துடும். ரெண்டுமே டிஸ்க். ஆமாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் வந்துடும். 3 சஸ்பென்ஷன் வந்துடும். ஒரு 350-400 கிலோ வரைக்கும் அடிக்கலாம். அதில் 24,000 இருக்குது, அப்புறம் வந்து 35,000 இருக்குது, அப்புறம் 42,000 இருக்குது. 3 மாடல் 60 கிலோமீட்டர் வரைக்கும். 60 கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜ். சிங்கிள் சார்ஜ். உங்கள் சேனல் பேர் சொன்னால் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம். வணக்கம் மக்கள், வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் பரணி செல்வராஜ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா EV Hub. ஆக்சுவலாக EV Hubங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் எலக்ட்ரிக் பைக் சேல் பண்ணுற கடை வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட 22 பிரான்ச் இருக்குது, தமிழ்நாடு அண்ட் கேரளா சேர்த்து. இவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ்க்கு என்ன மாதிரி அண்ட் இவங்கள்ட்ட என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, இவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிராண்ட் வரைக்கும் பண்ணிட்டுருக்காங்க. சைக்கிள்ஸ் 24,000 இருக்குது அண்ட் பைக்ஸ் 70,000 இருக்குது. வித் GST ஆண்ட்ராய்ட் பேட் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ சொன்ன மாதிரியே நீங்கள் வெறும் 3 யூனிட் வெறும் 9 ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணால் 150 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். 150 கிலோமீட்டரா 50 கிலோமீட்டர் நினைக்கிறேன். உள்ள போய்ட்டு கிட்ட தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு மார்க்கெட் ராஜா அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். மறந்துடாதீங்க, மார்க்கெட் ராஜா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட். உங்கள் வீட்டு பிள்ளைங்க நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபாலோ தட். ஓகே, உள்ளே போகலாம். ரொம்ப பரவாயில்ல பேச விரும்பல, உள்ளே போல வாங்க. வெல்கம் டு சேனல் சார். ஹாய், தேங்க்யூ ஃபார் இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே ஒரே ஷோரூமில் 4-5 பிராண்ட் பண்ணுறோம், அப்படி தானே சார்? ஆமாம் சார், இது வந்து ஒரு மல்டி பிராண்ட் ஸ்டோருங்க. ஸோ வி ஹேவ் 5 to 6 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இன்க்ளூடிங் சைக்கிள்ஸ். சைக்கிள்ஸ் ஆல்சோ? ஆமாம். ஓகே. ஸோ டாட்டாவோட சைக்கிள்ஸும் சேர்த்து நம்மகிட்ட ஒரு 6 பிராண்ட் இருக்குங்க. ஓகே ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகே. அதில் கஸ்டமருக்கு எந்த விதமான பேட்டரி ரேஞ்ச் வேணுமோ அந்த விதமான பேட்டரி ரேஞ்ச் நாங்கள் போட்டு தரோம். சிங்கிள் பேட்டரி, டபுள் பேட்டரி? டபுள் பேட்டரி கிடையாது, இல்லை சிங்கிள் பேட்டரி ஆப்ஷன் தான். டபுள் பேட்டரினா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வாங்கி ஸ்பேராக வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ ஃபார் சைக்கிள் மூலம் உங்களுக்கு பேட்டரி தானா சார், இல்லை நார்மல் சைக்கிள்ஸ் மூலம்? பேட்டரி சைக்கிள் தான், எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் தான். ஓகே ஓகே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன சார்? ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் இந்த மாடல் இது பார்த்தீங்கன்னா 70,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆண்ட்ராய்டு? ஆமாம், ஆண்ட்ராய்டு. ஓகே. ஆண்ட்ராய்டு GST சம்திங்? வித் GST தான், வித் GST தான் 70,000 ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் ஒன்று இருக்குது, ஆஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,28,000 ஆன் ரோடு வரும். ஓகே ஓகே. இப்போ சில ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் பிளேட் தேவைப்படாது. அதான் ரெஜிஸ்ட்ரேஷன், நான் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி 2 மாடல்ஸ் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்னால் நம்ம நார்மல் பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸ் மாதிரியே தான். நீங்கள் நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். லைசன்ஸ் வேணும், இன்சூரன்ஸ் வேணும், RC புக் இருக்கும், ஹெல்மெட் கம்பல்சரி. வேறு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்டரோட கிலோவாட் வந்து கம்மியாக இருக்கும், 250 வாட்ஸ் தான் இருக்கும். ஸ்பீடு வந்து உங்களுக்கு 25 மேலே போகாது. மேக்ஸிமம் 25 to 30 போகும், அவ்வளோது மேக்ஸிமம். ஸோ அது வந்து ஆர்டிஓ நார்ம்ஸ் படி அதுக்கு வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ஸோ அது நார்மலாக வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வாங்குற மாதிரி, ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ் வாங்குற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஸோ பார்த்துலாம் சார். இது வந்து செம்ஸிங்கிற பிராண்ட்லேருந்து காசாங்கிற மாடல், இதுதான் நம்ம பேசிக் மாடல். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் பேட்டரியோட வரும். ஃபிக்ஸ்ட் பேட்டரி இது. ஓகே. LFP பேட்டரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கில் வர எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆன்டி தெஃப்ட் அலாரம் வந்துடும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்ட் பேட்டரி, நான் ரிமூவபிள் பேட்டரி. ஸோ அதனால் இது 70,000 காஸ்ட் கம்மி. 2 இயர்ஸ் பேட்டரி வாரண்டி வேணும். ரிமூவபிள் ஆப்ஷன்ஸ் வேறு மாடல்ஸில் ரிமூவபிள் ஆப்ஷன் இருக்குது. ஓகே. இது லைக் ஒரு டியோ லுக்ல மாதிரி அந்த லுக். ஆமாம், எக்ஸாக்டாக ஒரு மோட்டார் ஸ்கூட்டர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இதில் ஸ்பேஸ் இருக்கா சார், இல்லை பேட்டரி ஜாக்கெட் பண்ணிடுமா? பேட்டரி கீழே ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது, ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்பேஸ்? ஆமாம், இதுதான் அதோட சார்ஜரு. ஓகே. ஸோ நீங்கள் நார்மல் 5 amps ப்ளக்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 3 யூனிட் பிடிக்கும், அதாவது 9 ரூபாய்க்கு 50 கிலோமீட்டர் கணக்கு வரும். இது பேட்டரியிலே சரியில்லை இருக்குது சார், லித்தியம். அதான் லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான். அதில் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்னு இருக்குது, இது LFP. லித்தியம் அயான் NMCன்னு இருக்குது, அது நிக்கல் மெக்னீஷியம் கோபால்ட். அது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், விலை ஜாஸ்தி வரும். ஓகே ஓகே.
இது 70,000. இது 70,000. ஸோ ஓகே சார். இப்போ சில நம்ம இந்த வெஹிக்கிள்லேயே நமக்கு பேக்கில் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ரிவர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்துடும். ஏன்னா வந்து ஹப் மோட்டர் தான். ஸோ நம்ம சீலிங் ஃபேன் சுற்றுற மாதிரி தான். சீலிங் ஃபேன் வந்து ஃப்ரண்ட்டில் சுற்றினா காற்று வரும், அதே எக்ஸாஸ்ட் ஃபேன் ரிவர்ஸில் சுற்றும். அதே கான்செப்ட். ஆமாம், காற்று வரும். அதே மாதிரி தான் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஃப்ரண்ட்டில் போனால் த்ராட்டில் கொடுத்தா ஃப்ரண்ட்டில் போகும். ரிவர்ஸ் பட்டன் அமைத்து நீங்கள் த்ராட்டில் கொடுத்தா ஸ்லோவாக ஒரு 5 கிலோமீட்டர் ரிவர்ஸ் வந்துடும். ஸோ லேடிஸ் எல்லாம் வந்து பள்ளத்தில் இருந்துட்டு பண்ணி பின்னாடி இழுக்க கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் உட்காந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோம். நம்மகிட்ட ஹெவி வெஹிக்கிள்ஸ் யூஸ்ஃபுல்லாக அப்படியே. ஆமாம், கண்டிப்பாக லோடிங் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. அதுக்கும் ரிவர்ஸ் இருக்குது. ஏன்னா லோடு வச்சுட்டு இழுக்க முடியாது. அப்போ வந்து லோடு வெஹிக்கிள் ரிவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அவங்க ரொம்ப ஈஸியாக. கண்டிப்பாக. ஸோ இது அதே மாடல் வேறு கலர், ரெட்டு அது ப்ளூ. ரெண்டு இதில் 3 கலர் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இருக்குங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அது இது பார்த்துட்டிங்கன்னா ரைடர்னு சொல்லி ஜம்முப்பாயிலேருந்து ஒரு கம்பெனி. இந்த பிராண்ட் வந்து நமக்கு நொய்டாலேருந்து வருது, டெல்லியிலேருந்து வருது. ஆமாம், டெல்லியிலேருந்து வருது. இது வந்து உங்களுக்கு 77,000 வரும். ஸோ நான் சொன்னேன் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் பேட்டரி. ஸோ இந்த மாடல் பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். 3 விதமான பேட்டரி வேரியன்ட்ஸ் வரும். 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது, 75 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது, 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் பேட்டரி இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு எந்த பேட்டரி வேணுமோ அந்த பேட்டரி நாங்கள் போட்டு தருவோம். அது தவிர ப்ரைஸ் வந்து மாறும். 77, 86, 1 lakh அப்படியா மாறும். 10,000 ஜாஸ்தி வரும். இது எதாவது மேக்ஸிமம் எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொடுத்துருப்பாங்க. எதுனா நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா நல்லா புல்லிங் ஜாஸ்தி இருக்கும் ஹப் மோட்டர்னால. ஸோ பின்னாடி இருக்கவங்க வந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி. ஆமாம், சேஃப்டிக்காக தான். வேணா கழட்டிக்கலாம். ரிமூவல் பேட்டரி. இதில் இருக்குது உங்களுக்கு ரெட் இருக்குது, கோல்டு இருக்குது, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, சில்வர் இருக்குது. 5 கலர்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ நம்மகிட்ட வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 70,000 வாங்குறாங்க அப்படின்னா என்ன இன்சூரன்ஸ் பே பண்ணணும்? இஎம்ஐ அவைலபிளாக இருக்குது. இஎம்ஐ உங்களுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ஸ் நான் சொன்னேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னீங்களா? நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தா 1 year வரைக்கும் தருவாங்க லோனு. அப் டு 12 to 16% உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் வரும். அதே ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 to 5 years வரைக்கும் கொடுப்பாங்க. 2 to 5 years வரைக்கும். அது எப்படி சார் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணிடுறோம்? நம்ம எல்லா ஃபினான்ஸும் நம்ம டைப் இருக்குது. நம்மளே இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். எல்லா பேங்க்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே கிரெடிட் கார்டு பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு பண்ணி நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதோட ப்ரைஸ் சார்? இது 77,000 பேசிக் மாடல். அப்போ 75 கிலோமீட்டர் பேட்டரி போட்டிங்கன்னா 86,000 வரும். அதே 100 கிலோமீட்டர்ஸ் பேட்டரி போட்டிங்கன்னா 1 lakh வரும். பேட்டரியோட சைஸ் ஏஜ் மாறும்போது உங்களுக்கு ரேட்டு மாறும். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் எஸ்பாட் டைம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இது வந்து நெக்ஸ்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு பவரோ பிராண்டோடது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான். இது வந்து 60 volt 48 volt 30Ah பேட்டரி 60 கிலோமீட்டர் போகும். 60 கிலோமீட்டர். ஆமாம், இதுவும் ஃபிக்ஸ்டு பேட்டரி தான். 2 years பேட்டரி போட்டு LFP பேட்டரி இது. ஸோ ஒன்ஸ் பேட்டரி போட்டால் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் சார்? அது 60 கிலோமீட்டர் போகும் ஒரு சார்ஜுக்கு. அதான் சொன்னேன் 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகும். 3 யூனிட் பிடிக்கும். அதான் வீட்டில் போட்டிங்கன்னா 3 யூனிட் பிடிக்கும். ஸோ 9 ரூபாய்க்கு 50 60 கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடும். ஆமாம், நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அதே 9 ரூபாய்க்கு சார்ஜ் போட்டிங்கன்னா அதே 50 கிலோமீட்டர் இது ஓடும். ஓகே. இது இருக்குது. எல்லாம் ஒயிட் இருக்குங்க, பிளாக் இருக்குது, சில்வர் இருக்குது, இந்த பிங்க் இருக்குது, எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது. இதுலேயுமே இந்த மாதிரி பேட்டரி சேஞ்சஸ் இருக்குமா இல்லை சிங்கிள் பேட்டரி ஒரே மாதிரியா? இது சிங்கிள் பேட்டரி ஃபிக்ஸ்டு தான். இது ஃபிக்ஸ்டு. இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டு. ஓகே ஓகே. எவ்வளோ பேசுகிறீங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 வரும். 80,000 ஆன் ரோட் சொல்லுங்கள். ஆன் ரோட். இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் சொல்கிறோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இது அதே பிராண்டோட பவரோடது வேறு மாடல். அந்த டியோ ஸ்டைல் மாடல். இதே சேம் ஃபீச்சர்ஸாக இருக்கும். சேம் பேட்டரி சேம் இது தான். இது ஒரு 60 கிலோமீட்டர் பேட்டரி, சிங்கிள் பேட்டரி, ஃபிக்ஸ்டு பேட்டரி. ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76,500 வரும். 76,500. ஓகே. நம்மகிட்ட ஷோரூம் இப்போ இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கு? இல்லை சார், நமக்கு தமிழ்நாடு அண்ட் பாலக்காடு மொத்தமாக 22 ஷோரூம் இருக்குங்க. ஆமாம், ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் பார்த்துட்டிங்கன்னா இது ஹெட் ஆஃபீஸ் Thaanerpandhal இருக்குது. அப்புறம் RS-புரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, குனிமுத்தூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ நம்மகிட்ட நிறைய ஐடியாஸ் இல்லை சார். பிரான்ச்சஸ் ஐடியாஸ் நிறைய இருந்துச்சா? இருக்குங்க. நம்மகிட்ட நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. 5 lakhs வந்து 25 lakhs வரைக்கும் நம்மகிட்ட மாடியூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 5 பிராண்ட் இருக்குது. ஏதோ ஒரு சிங்கிள் பிராண்ட் மட்டும் அவங்க எடுத்து ஸ்டோர் போடணும்னா ஒரு 5 lakhsக்கு அவங்க சிங்கிள் பிராண்ட் கொடுக்கலாம். ஆல் 5 பிராண்ட்ஸுமே வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 5 lakh 25 lakhsக்கு 5 பிராண்டுமே கொடுத்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொடுக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட லேண்ட் மட்டும் தான் கொடுக்கணும் இல்லை எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம்? இல்லை நம்ம இது இன்வென்ட்ரியோட ஸ்டாக்கோட கொடுத்துருவோம். ஓகே ஓகே. 2 lakhs ரீஃபண்டபிள் டெபாசிட்டுங்க. ஓகே ஓகே. பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் கொடுத்துருவோம். இன்டீரியருக்கு என்னென்ன ப்ரைஸ் வருதோ அதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். 5 lakhs ஆமாம், எல்லாமே நம்ம பண்ணி தந்துடுவோம். ஓகே ஓகே. ஸோ ஓகே, நீங்கள் கண்டிப்பாக பாடி கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 வீக் எடுத்துக்காங்க முடிஞ்சப்பறம் மறுபடியும் ஆமாம், ஸ்டாக் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். பின்னாடியே நம்ம யார் இருக்குது நம்மகிட்ட ஸ்டாக்கு, நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க வண்டி விற்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ சின்ன ரூரல் வில்லேஜ்னால் 5 lakhs ஸ்டார்ட் பண்ணால் 5 lakhs ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஒரு சிங்கிள் பிராண்ட் எடுத்துகிட்டு ஒரு 3-4 வண்டி மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு வண்டி விற்க கூட அவங்க வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஸோ இது எப்படி சார் ஃப்ரான்ச்சைஸ் தமிழ்நாடுக்கு மட்டுமா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேட்ஸ்? தமிழ்நாடு, கேரளா ரெண்டுமே கொடுத்துட்டு தரோம். கேரளா ஆல்ரெடி பாலக்காடு இருக்குங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சார். இது இதே வண்டி தான், கலர் மட்டும் ஒயிட்டுங்க. ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு லோடிங் செக்மெண்ட் வந்துடும்.
ஸோ லோடிங் செக்மெண்ட்டில் இது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா டி எக்ஸ்பிரஸ்ங்கிற பிராண்டு பாம்பேலேருந்து வருது. ஆமாம், இது வந்து மெட்டல்னு மாடல், அது எலைட்டுங்கிற மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வோல்ட் 30Ah பேட்டரி வரும். ரேஞ்ச் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் கொடுக்கும், 70 80 கிலோமீட்டர் கொடுக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா போஷ் மோட்டர் வரும், ஜியோமா பேட்டரி வரும். லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 கிலோகிராம்ஸ் லோடிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஆமாம், அப்படியே ஓப்பன் பண்ணுறது. வேணா எக்ஸ்ட்ரா சீட் வாங்கி நீங்கள் மாட்டிக்கலாம். மெயினாக லோடிங் பர்பஸ்னால இங்கே சீட்ஸ் தேவைப்படாது. டிஜிட்டல் மீட்டர் தான். அதே இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வித்து சீட்டோடு வரும். வேணும்னா சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லோடு அடிச்சுக்கலாம். இங்கே வெயிட் போட்டுக்கலாம். 250 கிலோ வரைக்கும் தாங்க. சீட்டு வேணும்னா நீ டபுள்ஸ் போகணுன்னா சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் லோடு வச்சுக்கலாம். அதே லோடு வச்சுக்கலாம். இது எப்படி ஒரு ஆம்னி காட்டுங்க வந்து வாங்க கட்டுறீங்களா? எவ்வளோ பேட்டரி ஃபஸ்ட்டு 60 வோல்ட் இருக்குது, ஃபுல் பேட்டரி இருக்குது. 60 வோல்ட் பேட்டரி இது ஃபுல் ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா வண்டி ஓடிட்டுருக்குங்க. ஓகே, இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த பால் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா பிஸ்னஸுமே யூஸ் பண்ணுறாங்க சார். பால், பேப்பர் போடுறவங்க, கேஸு, அப்புறம் ஆமாம் டீ கம்பெனிஸ்க்கு டீ எடுத்துகிட்டு போகிறவங்க, ஹெவி இண்டஸ்ட்ரியல் லோடு அடிக்கிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சிமெண்ட் மூட்டையே அடிச்சுட்டு போகிறாங்க. இல்லை 300 கிலோ 300 கிலோ சிமெண்ட் மூட்டை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே ஓகே. சிமெண்ட் மூட்டை, சிலிண்டரு, கேஸ் சிலிண்டர் வச்சு எடுத்து. இந்த மாதிரி வந்துட்டு எங்கேயும் பார்த்துக்கலாம். என்னன்னா இந்த மாதிரி முன்னாடி இந்த பாலோட கேன்ஸ்லாம் ஃபில் பண்ணிடுவார் அவர். எக்ஸாக்ட்லி. பின்னாடி வச்சுட்டு ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. நம்மளே நிறைய பேர் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ தான் இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க அப்படின்னா பல்க் ஆர்டர் பண்ணி கொடுத்துருலாம். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த கலரே மாதிரி கொஞ்சம் இதாக. ஆமாம் சார். இது வந்து அந்த அங்கே பார்த்தீங்களா அமேஸ் மாடல், அதே மாதிரி பவர் அவங்களோட லோடர் வெஹிக்கிள் பிராண்டு. இது பேர் கேரி. இது வந்து உங்களுக்கு 3 வேரியன்ட் ஆஃப் பேட்டரிஸோடு வரும். ஸோ இது வந்து 30Ah இருக்குது, 36Ah இருக்குது, 42Ah இருக்குது. ஸோ விலை அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். 92, 99, 1,06,000 வரும். ரேஞ்ச் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். 60, 80, 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும். லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 to 250 கிலோகிராம்ஸ் வரைக்கும் லோட் அடிக்கலாம். ஸோ அந்த லோடிங் கெப்பாசிட்டி வெஹிக்கிளோட இது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. இது எனக்கு இன்னொரு டவுட் பேசுவது இப்போ வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டி நான் வாங்கிட்டு இப்போ எங்கேயாச்சும் அவுட்ரு போகிறேன், ப்ராப்ளம் நம்ம நாமளோட மெக்கானிக் ரெடி பண்ணி போயிடலாம். எந்த மெக்கானிக்கும் பண்ணிக்கலாம். பெருசாக அதுக்கு எல்லாம் மெக்கானிக்கல் தான். பேட்டரி சார்ஜரும் பேட்டரி நீங்கள் வண்டியிலே இருந்தால் போதும். நீங்கள் எங்கே வேணால் சார்ஜ் போடலாம். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் நாங்கள் தனியாக போட்டு தரோம். உங்களுக்கு வேணும் அதையும் போட்டு வந்துடுவோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே கால் பண்ணால் வித்தின் ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஆட்டோவில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அது சார்ஜபிளாக 1 இயருக்கு இந்த மாதிரி 1 இயருக்கு 1200 வரும். பே பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே பே பண்ணி RSA போட்டு வச்சுக்கலாம். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்டெண்டட் வாரண்டி மாதிரி தான் அது. ஓகே ஓகே. இதுக்கு சர்வீஸ் என்ன மாதிரி சார்? நம்ம வாங்குறோம் எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து ஜெனரல் செக்அப் பண்ணிக்கலாம் சார். நார்மல் வண்டி ஓட்டுறமோ இல்லையோ எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து நம்ம ஜெனரல் செக்அப் பண்ணிக்கலாம். ஒரு சர்வீஸ்க்கு எவ்வளோ செலவாகும் சார்? மிஞ்சி போனால் 200 வரும். வெறும் 200 தான். ஒரு சர்வீஸ் வெறும் 200 தான் இருக்குமா? ஓகே. ஏன்னா இதில் நமக்கு வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி இன்ஜின் ஆயில் மாற்றணும், கிளச் பிளேட் மாற்றணும், அப்புறம் ஏர் ஃபில்டரு, ஸ்பார்க் ப்ளக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஜென்ரல் செக்அப், டிஸ்க் பிரேக் ஆயில் மட்டும் டாப் அப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே. அது என்ன சார்? இதிலே வந்து கொஞ்சம் வஜ்ரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவி லோடு 350 கிலோ வரைக்கும் அடிக்கலாம். டபுள் டிஸ்க் வந்துடும். 2 டிஸ்க். ஆமாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் வந்துடும். 3 சஸ்பென்ஷன் வந்துடும். ஒரு 350-400 கிலோ வரைக்கும் அடிக்கலாம். அதில் ஸோ ஹெவி லோடு பர்பஸ், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்குலாம் இது எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகே. அந்த கேஸ் மேட்ருக்குலாம் ஹெவியாகவே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ தான் இப்போ நெக்ஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொன்ன மாதிரி இந்த 70,000 வண்டி எவ்வளோ கொடுத்தா போதும் சார் எடுக்கலாம் இஎம்ஐக்கு? அது டிபெண்ட்ஸுங்க. இப்போ வந்து நம்ம கோட்டக்லையோ இல்லை பேட்டையிலையோ இந்த பேங்க்லேயோ வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணுறோம்னா அவங்க எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 70,000 வண்டிக்கு நீங்கள் ஒரு கஸ்டமர் செக் பண்ணுறோன்னா அவருக்கு வந்து 80,000 வரைக்கும் லிமிட் இருந்தால் ஃபுல் அமௌண்ட்டே அவங்க லோன் போய்க்கலாம். இப்போ இல்லை அவங்க சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, 650, 700 தான் இருக்குன்னா அவங்க ஒரு 60,000 ரூபாய்க்கு அவங்க எலிஜிபிலிட்டி வந்துருச்சுன்னா பேலன்ஸ் 10,000 அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். சிபில் ஸ்கோர் பொறுத்து தான் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே ஓகே சார். இப்போ வண்டி ஆர்டர் பண்ணால் எத்தனை நாள் கை கிடைக்கும்? நம்மகிட்ட ஃபிசிக்கலாக இருக்கிற ஸ்டாக்னா 1 single day டெலிவரி பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். இல்லைனா நம்ம ஸ்டாக் எடுக்க வந்து 15 to 20 days ஆகும். ஓகே. ஸோ கோயம்புத்தூர்னு சொன்ன மாதிரி இந்த பிரான்ச்சில் இருக்குது. இன்கேஸ் நம்ம மதுரையில் வர, திருச்சியில் வர அப்படின்னா இங்கே வந்து வாங்கி போகணும். மதுரை, திருச்சிலையும் நம்ம பிரான்ச் இருக்குது சார். தமிழ்நாட்டில் 22 இடத்துல இருக்குங்க சார். ஓகே ஓகே ஓகே. இன்கேஸ் நம்ம வேறு ஏதாச்சும் இல்லாத இடத்துக்கு அனுப்பணும் டெலிவரி பண்ண முடியுமா? பண்ணிடலாம். நம்ம வந்து ஏபிடி பார்சல் அனுப்பிச்சிடலாம். இல்லை பக்கத்தில் எங்கே ஷோரூம் இருக்கோ அந்த ஷோரூமில் போய் அவங்க வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. இங்கே தான் வரணும் இல்லை, இது ஹெட்
ஹெட் ஆஃபீஸ். இங்கேருந்து நாங்கள் வண்டி அவங்க எங்கள் பிரான்ச்சஸ் சப்ளை பண்ணிடுவோம். ஸோ நியரஸ்ட் எது எங்கே நம்ம EV Hub இருக்கோ அங்கே போய் அவங்க எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி மதுரை பக்கத்தில் எது இருக்கோ மதுரையில் ஸ்டோர் இருக்குது. ஸோ மதுரைக்கு பக்கத்தில் எந்த யாராவது சின்ன சின்ன கிராமத்துலேருந்து வேணும்னா அவங்க மதுரையில் போய் எடுத்துக்கலாம். இங்கேருந்து தான் ஆர்டர் பண்ணணும்னு அவசியம். சார் சைக்கிளிங் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் போர்டு போட்டு லாஸ்ட் டைம் நான் வரும்போது சைக்கிள் பார்த்தேன். சைக்கிள் இருந்துச்சு, சேல் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி ஆர்டர் போட்டிருக்கோம். நம்ம டாட்டாவோட ஸ்ட்ரைடர் ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டாட்டாவோட சைக்கிள் ப்ராடக்ட் இது. ஸோ இதில் வந்து நம்ம 3 மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் இந்த மாடல் இருந்துச்சு, ரெண்டுமே சேல் ஆகிடுச்சு. ஏன்னா அது நமக்கு லூதியானாலேருந்து வருது ஆர்டர் போட்டு. ஆமாம், அங்கே தான் ஃபேக்ட்ரி டாட்டாவோடது, அங்கேருந்து வருது. அது ஒரு 3 மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார். அது என்ன பிரைஸ் சார் சைக்கிள்? 24,000 இருக்குது, அப்புறம் வந்து 35,000 இருக்குது, அப்புறம் 42,000 இருக்குது. 3 மாடல்ஸ். சார்ஜ் பண்ணால் எவ்வளோ தூரம் வரும்? அது பார்த்தீங்கன்னா பெடல் அசிஸ்டன்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்லி ஸ்கூட்டர் அண்ட் பெடல் அசிஸ்ட் அப்படி 2 ஆப்ஷன் வரும். நீங்கள் த்ராட்டிலே ஸ்கூட்டர் மாதிரி ஓட்டினீங்கன்னா ஒரு 25-30 கிலோமீட்டர் போகும். அதே நீங்கள் பெடல் அசிஸ்ட் மோடில் போட்டு ஓட்டினீங்கன்னா 60 கிலோமீட்டர் வரைக்கும். 60 கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜ். சிங்கிள் சார்ஜ். ஓகே சூப்பர் சார். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பர்சனல் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸு மக்களே பார்த்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் பேர் சொன்னால் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி கொடுத்துருலாம். நன்றி சார். தேங்க்யூ.